ஹலோ எவ்ரிவான், ஐம் பார்த்திபன். வெல்கம்ஸ் யூ டு SAP வியூஸ். இன்னைக்கு டேட்டு 5/5/2024. நீட் யூஜி 2024 எக்ஸாமை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. இந்த நேரத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய அடுத்த மிகப்பெரிய சந்தேகம், குழப்பம் அப்படின்னா என்னென்னா, பேப்பர் ஈஸியாக, டஃப்பாக, இல்லைன்னா மாடரேட்டாக. இப்போ இந்த பேப்பருக்கு கட் ஆஃப் எப்படி இருக்கும்? கட் ஆஃப் 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுமா, இல்லை 5 மார்க் டிக்ரீஸ் ஆகுமா, 10 மார்க் டிக்ரீஸ் ஆகுமா, 5 மார்க் டிக்ரீஸ் ஆகுமா, என்ன பண்ணுறது அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பங்கள் இருக்கும். தொடர்ந்து மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய பெரிய சந்தேகம், கட் ஆஃப் இந்த வருஷம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிஸ்க்ளைமர். இன்னமும் பேப்பரை பற்றின ஃபுல் ஃபீட்பேக், ஓகேங்களா? அதாவது இந்த பேப்பருக்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, டாப்பர்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, ஸ்டேட் லெவலில் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற தகவல்கள் வந்து கொண்டுள்ளன. ஓகேங்களா? அந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்தில் தொடர்ந்து மாணவர்களும் பெற்றோர்களும் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ரெடிக்ஷன் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இந்த ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இதே மாதிரி ப்ரெடிக்ஷன் யார் வேணால் கொடுக்கலாம், நிறைய பேர் கொடுப்பாங்க. எல்லாத்தினுடைய ப்ரெடிக்ஷனையும் பாருங்கள், எல்லாத்தினுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபையும் பாருங்கள். இனி வரக்கூடிய நாட்களில் வித் ப்ரூஃபோட, சரிங்களா? அதாவது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் எவ்வளோ மார்க்கு, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் ஈஸியாக இருக்குது, இல்லைன்னா டஃப்பாக இருக்குது, கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டி, பயாலஜியில் அவுட் ஆஃப் என்சிஆர்டி எவ்வளவு அப்படிங்கிற டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிவிட்டு இனி வரும் நாட்களில் ப்ரூஃபோடு நம்ம வந்து கட் ஆஃப் கொடுத்துடலாம். இப்போதைக்கு என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமேஜ் தான் வந்து என்னுடைய கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன். அதாவது 2024க்கான கட் ஆஃப் வந்து எப்படி இருக்கலாம், எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்கான 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஓகேங்களா? இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, 2023 ரவுண்டு 1 கட் ஆஃப் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. ரேங்க்கு, மார்க்கு. ஓசிக்கு 606 ரவுண்டு 1, இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது ரவுண்டு 1 மட்டுமே. ஜிஎம்சி கடலூரில் முடிஞ்சது. பிசி கேட்டகரிக்கு 560க்கு நீல்கிரிஸ் மெடிக்கல் காலேஜ் கிடச்சிது. பிசிஎம்முக்கு 542 நீல்கிரிஸ் காலேஜ் கிடச்சிது. எம்பிசி கேட்டகரிக்கு 532 நீல்கிரிஸ் தான் கிடச்சிது. எஸ்சி கேட்டகரிக்கு ரவுண்ட் 1ல் 452 ஜிஎம்சி நாகப்பட்டினம் கிடச்சிது. எஸ்சிஏ கேட்டகரிக்கு 383க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நாகப்பட்டினம் ரவுண்ட் 1ல் கிடச்சிது. எஸ்டி கேட்டகரிக்கு 355 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கள்ளக்குறிச்சி கிடச்சிது. சரி, இப்போது இந்த கட் ஆஃபை வச்சுட்டு சப்போஸ் 5 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஓசி கேட்டகரிக்கு 611 இருக்கலாம், பிசி கேட்டகரிக்கு 565 இருக்கலாம் ரவுண்டு 1ல், பிசிஎம்முக்கு 547 இருக்கலாம், எம்பிசிக்கு 537 இருக்கலாம், எஸ்சி கேட்டகரிக்கு 457 இருக்கலாம், எஸ்சிஏ கேட்டகரிக்கு 388 இருக்கலாம், எஸ்டி கேட்டகரிக்கு 360 இருக்கலாம். இது வந்து ப்ரெடிக்ஷன் மட்டுமே. இதுதான் மார்க்கு, இந்த மார்க்குக்கு தான் கிடைக்க போகுது அப்படின்னு நான் எந்த இடத்துலையும் சொல்லலை. மாணவர்களும் பெற்றோர்களும் பதட்டப்பட வேண்டாம். இன்கேஸ் 10 மார்க் ஈஸியாக இருக்குது, அதாவது 10 மார்க் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, ஓசி கேட்டகரியாக இருந்தால் 616, 15 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 621, பிசிக்கு 570, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 575, பிசிஎம்முக்கு 552, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 557, எம்பிசி கேட்டகரிக்கு 542, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதுவே 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 547, எஸ்சி கேட்டகரிக்கு 10 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 462, 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 467, எஸ்சிஏ கேட்டகரிக்கு 393, 10 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதுவே 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 398, எஸ்டி கேட்டகரிக்கு 365 இருக்கலாம் 10 மார்க் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, அதுவே 15 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 370. சரி, இப்போது எல்லாமே இன்க்ரீஸ்னே சொல்லிட்டு இருக்கிறீங்களாங்க சார், குறையாதான் அப்படின்னா, குறைஞ்சதுன்னா 5 மார்க் குறைஞ்சா 601 ஓசி கேட்டகரிக்கு முதல்ல முடிச்சிடலாம். 10 மார்க் டிக்ரீஸ் ஆச்சுன்னா
596. 15 டிகிரிஸ் ஆச்சுன்னா 591. பிசி கேட்டகரிக்கு 5 மார்க் டிகிரிஸ் ஆச்சுன்னா 555. 10 மார்க் டிகிரிஸ் ஆச்சுன்னா 550. 15 டிகிரிஸ் ஆச்சுன்னா 545. பிசிஎம் கேட்டகரிக்கு 5 மார்க் குறைஞ்சா லாஸ்ட் இயரை விட ரவுண்ட் 1ல் 537. 10 மார்க் குறைஞ்சா 532. 15 மார்க் குறைஞ்சா 527. எம்பிசி கேட்டகரிக்கு 5 மார்க் குறைஞ்சா 527. 10 மார்க் குறைஞ்சா 522. 15 குறைஞ்சதுன்னா 517. எஸ்சி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயரை விட 5 மார்க் குறைஞ்சா டிக்ரீஸ் ஆச்சுன்னா 447. 10 மார்க் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 442. 15 டிக்ரீஸ் ஆச்சுன்னா 437. இதுவே எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தால் லாஸ்ட் இயரை விட 5 மார்க் குறைஞ்சா 378. 10 மார்க் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 373. 15 டிக்ரீஸ் ஆச்சுன்னா 368. 2023 ரவுண்ட் 1 கட் ஆஃபை விட இந்த வருஷம் 5 மார்க் டிக்ரீஸ் ஆச்சுன்னா எஸ்டி கேட்டகரிக்கு 350. 10 மார்க் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 345. 15 மார்க் டிக்ரீஸ் ஆச்சுன்னா 340. இப்போ நம்ம பார்த்துருக்கிறது 92.5க்கு தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் 2024 ரவுண்ட் 1க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். இது முழுக்க என்னுடைய ப்ரெடிக்ஷன் மட்டுமே. ஓகேங்களா? இதுதான் மார்க், இந்த மார்க்குக்கு தான் கிடைக்கும், இதுக்கு கீழே குறையாது, இல்லைன்னா இதுக்கு மேலே போகாது அப்படின்னு சொல்லலை. இனி வரும் நாட்களில் வித் ப்ரூஃபோட ரவுண்ட் 1க்கு எவ்வளோ கட் ஆஃப் இருக்கலாம், ரவுண்ட் 2க்கு எவ்வளோ இருக்கலாம், ரவுண்ட் 3க்கு எவ்வளோ இருக்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நீ அடுத்தடுத்த நாட்களில் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீட் யூஜி 2024 என்டையர் ப்ராசஸ் முடித்து நீங்கள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ரீச் ஆகும், நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை நீட் யூஜி 2024 ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீட் யூஜி 2024க்கு உங்களுக்கு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். இல்லை சார் எனக்கு 1 or 2 டவுட்ஸ் மட்டும் இருக்குது, அதை மட்டும் அப்பப்போ கிளியர் பண்ணுங்கள் அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து பெய்டு சர்வீஸில் கிளியர் பண்ணிகிட்ருக்குறோம். தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அதை பற்றின டீட்டெயில்ஸும் பெற்றுக்கொள்ளலாம். பாய், see you, have a nice day. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்டோடு மீட் பண்ணுறேன்.